பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலத்தவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலத்தவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஒருவேளை பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம். பொல்லாத மனிதர்களுடைய செயல்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பயப்பட வேண்டாம். உங்களை அவர்களுடைய கரங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து உங்களை காப்பாற்றுகிற தேவன் இயேசு, உங்களை ரட்சிக்கிற தேவன் இயேசு. அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அந்த பொல்லாத மனிதர்களுடைய எல்லா விதமான அவர்களுடைய துர்ச்செயலுக்கு உங்களை நீங்களாக்கி தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை தேவன் தப்புவிப்பார், எப்படி இருந்தால் அவர்களை தப்புவிப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 97வது சங்கீதம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் பொல்லாதவர்களுடைய கைக்கு ஆண்டவர் தப்புவிப்பாராம். நீங்கள் ஆண்டவரிடத்துல, இயேசுவினிடத்துல நீங்கள் அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பின் வழிகளிலே நடக்க நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நிச்சயமாக பொல்லாத மனிதர்களுடைய கரங்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவித்து உங்களை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழி நடத்துவார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாயிருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரலோக தந்தையே, பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கு நீர் தப்புவிக்க நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆம் ஆண்டவரே, உலகத்தில் அன்பு கூறாதபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பொல்லாத மனிதர்கள் எப்படிப்பட்ட துர்ச்செயல்களை செய்தாலும் அவர்களுடைய கரங்களுக்கு நீங்களாக்கி அவர்களை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற, நம்புகிற, கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். பொல்லாத மனிதர்களுடைய கரங்களுக்கு நீங்க தப்புவித்து அவர்களை காப்பாற்றும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.